ஹாய், இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ROE அதுனா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ROEனா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது எதுக்கு நம்ம பார்க்கணும்னா, பேசிக்கா இப்போ நம்ம ஏதாவது ஒரு அசெட்ல கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கரெக்டா ரிட்டர்ன் வரும் நம்ம அதுதான் பார்ப்போம். பட் அதுக்கோசம் தான் நம்ம வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதுதான் பட் அதுதான் இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்ல கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு திரும்ப கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் அதுதான் ROE வந்து கரெக்டா சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு கம்பெனில வந்து பட் சரி, இது உங்களுக்கு நல்லா புரியணும் என்று சில பட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில வந்து நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கரெக்டா பட் இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கீங்க. அந்த நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2,000 வந்து கரெக்டா ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்பனா அதோட ROE ரேஷியோ வந்து கரெக்டா 20%. அப்பனா 20% தான் அதோட ROE. இதுவே நீங்க 10,000 ரூபாய் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் அதுல வந்து கரெக்டா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதாவது லாபம் அதுக்கப்புறம் கரெக்டா ரிட்டர்ன். அப்பனா உங்களுக்கு வந்து 10% வந்து ROE வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் ROE, ரிட்டர்ன் ஈக்விட்டின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆன் அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப இந்த பட் நீங்க ROE வந்து பார்க்கும்போது சரி, அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ண போறீங்க. அப்பனா நீங்க வந்து அதோட ROE பார்க்கும்போது ஒரு பிசினஸுக்கும் ஒரு மாதிரியான ROE இருக்கும். அந்த ROE வந்து கரெக்டா மாறுபடும். சரி, இப்ப நீங்க வந்து ஃபினான்ஸ் செக்டர்ல நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டர்ல வந்து கரெக்டா நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. அதோட ROEயும் நீங்க வந்து ஸ்டீல் செக்டார்ல இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட ROEயும் நீங்க பட் எடுத்துருக்கீங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கு நீங்க ஃபினான்ஸ் செக்டார் அதுக்கப்புறம் ஸ்டீல் இல்லைன்னா கரெக்டா மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்த ரெண்டு ROEயும் நீங்க வந்து கம்பேர் பண்ண கூடாது. அது வந்து தப்பு. இப்ப நீங்க இப்ப வந்து நீங்க ROE வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி வந்து பாக்குறீங்கன்னா நீங்க கரெக்டா பட் எந்த செக்டார்ல நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்றீங்களோ அதே கம்பெனியில பட் அதே மாதிரியான கம்பெனில தான் நீங்க ROE வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். குறிப்பா வந்து ROE வந்து ஒரு 20% மேல இருந்தாவே கரெக்டா நல்ல ROE சொல்லுவாங்க. இல்ல ஒரு 15% to 20-25% இருந்தாவே அது ஒரு நல்ல ROE சொல்லுவாங்க. அதாவது நீங்க அந்த கம்பெனில கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா 15% இருந்து 20% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் அந்த ROE ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா சொல்லுது. இப்ப இந்த ROE வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமானா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அது சேஞ்ச் ஆகும்போது அதோட ROE ரேஷியோவும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து பைபேக் பண்ணாங்கன்னா, அதாவது அவங்களோட ஸ்டாக்கே அவங்களே திரும்ப வாங்கினாங்கன்னா கூட அந்த ROEல மேஜர் சேஞ்ச் வர சான்ஸ் இருக்கு. இது எதுவும் கரெக்டா இல்லைன்னா அந்த ROE வந்து அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் ROE வந்து சில சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேசிக் ROEனா என்னன்ட்டு இதுதான் பேசிக் ROEனா என்ன, ROE ரேஷியோனா என்னன்ட்டு பட் எனக்கு என்ன தெரியுமோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.